அஸ்ஸலாமு வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆன்லைன்ல இருக்கிற ஒரு 5 பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் பார்ப்போம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கான்செப்ட்ல பார்ப்போம். இமேஜ், அதேமாரி ஆர்டிக்கல் ரைட்டிங், வீடியோ இன்னும் வந்து வெப்சைட். ஸோ இந்த கான்செப்ட்ல உள்ள வெப்சைட். ஸோ இது என்ற நாலேட்ஜுக்கு உட்பட்ட ஒரு கான்செப்ட்ல நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேற வேற கான்செப்ட்கள், வேற வேற வெப்சைட்டுகள் தெரிஞ்சா நீங்க அத தாராளமா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. பட் இது இந்த இந்த டைப்ல கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைட்ல நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஏஐ டூல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும். அத நீங்க சரியா விளங்கிக் கொள்ளுங்க. அதே மாரி இந்த ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டையும் ஒரு ஐடியாவா நான் சொல்றேன். ஓகே. ஸோ இதில ஒரு ஏர்னிங் டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது நம்ம உங்களுக்கு ஐடியாவா ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த ஐடியாவ வச்சு நீங்க பில்டப் பண்ணலாம். அல்லது ஆல்ரெடி வந்து இந்த கான்செப்ட்ல இருக்கிறார்கள். இந்த ஐடியாவ யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்கள பில்டப் பண்ணி கொள்ளலாம். ஓகே. மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. அது நீங்க உங்கள அப்டேட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, கட்டாயமா இந்த ஏஐ டூல்ஸ வந்து உங்களுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஏஐ டூல்ஸ் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில என்னன்னு சொன்னா, இன்கிரீஸ் எஃபிஷியன்சி. அது என்னன்னா, நீங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து கூடும். ஓகே. இப்ப இமேஜ் ஒண்ணு உங்களுக்கு தேவையான இமேஜ நீங்க கற்பனை பண்ற இமேஜ உங்களுக்கு கிரியேஷனுக்கு இப்ப வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு இமேஜ் ஒண்ணு உங்களுக்கு தேவைப்படும். அத வந்து நீங்க கிரியேட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது அது பெரிய ஒரு எஃபிஷியன்சியான விஷயம். ஓகே. நீங்க தேடி எடுக்கிறத விட நீங்க கிரியேட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஸோ அதுதான். அதே மாரி என்ஹேன்ஸ் டிசிஷன் மேக்கிங், அதே மாரி ரெட்யூஸ் ஹியூமன் எரர் வந்து இங்க குறையுமா? அதே மாரி இம்ப்ரூவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கூட்டலாம். என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கான டாஸ்க்கள் சில செய்றதால. அதே மாதிரி அனலைசிங் டேட்டா அனலிசிஸ்ல வந்து பெஸ்ட்டா இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம். அதே மாரி புரொவைடிங் பெர்சனலைஸ்ட் அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வந்து இப்ப ChatGPTயோட எல்லாம் வந்து உங்களோட அசிஸ்டன்ட் உங்களுக்கான ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்க அ இன்டராக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட்ட தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இது பிசினஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்கும் நல்லா யூஸ் ஆகும். இந்த ஏஐ டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ற விதத்த பொறுத்து. ஓகே, ரைட். ஸோ இதில வந்து நம்ம ஆன்லைன்ல ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு நாங்க ரன் பண்றோம். ஆன்லைன் மணி மேக்கிங் சம்பந்தமா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது ஆன்லைன்ல இருக்கிற நம்ம ஜாயின் பண்ணதுமே வொர்க் அவைலபிளா இருக்க ரிஸ்க் இல்லாத 100% ரியலான வெப்சைட்ஸ்கள்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ கவர் பண்ணிட்டு, அவங்களுக்கு லைவ் கிளாஸஸா ரன் பண்றோம். ஸோ இதில வந்து 2 கான்செப்ட்ல ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு 2 கான்செப்ட்ல ரன் பண்றோம். இதில ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல மைக்ரோ டாஸ்க் நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப் அவைலபிளா இருக்கக்கூடிய வெரி ஈஸி ஜாப்ஸ். ஓகே. இது வந்து மைக்ரோ ஜாப்ஸ், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், காப்பி பேஸ்ட் பண்றது, சோசியல் மீடியா டாஸ்க் இப்படியான கான்செப்ட் உள்ள சைட்டுகள் நாங்க உங்களுக்கு டீச் பண்றோம். ஸோ நீங்க அத ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேட்டா என்ட்ரியும் வரும். அதே மாரி பிரீமியம்ல என்னன்னு சொன்னா, நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல படிச்ச அதே கான்செப்ட் உள்ள வெப்சைட் தான் இந்த காப்பி பேஸ்ட் பண்ற மைக்ரோ டாஸ்கிங் தான். இதுல ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் அந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளைகள் ஏர்ன் பண்றாங்க. நீங்க ப்ரூஃப்ஸ்கள செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கான்செப்ட்ல ஏர்ன் பண்றாங்க. இதில பாருங்க ஏர்ன் பண்ணும்போது அ பிரீமியம்ல வந்து அட்வான்ஸ் நீங்க அதாவது இந்த ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாங்கிற கான்செப்ட்ட நாங்க அதில சொல்லியிருக்கிறோம். அதுக்குரிய கைடன்ஸ நாங்க புரொவைட் பண்ணுவோம். ஓகே. அதெல்லாம் வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீம். அத வந்து நமக்காக வொர்க் பண்ண வைக்கிறேன். அத நம்ம உருவாக்கி விட்டுட்டு, அவங்கள வந்து நம்ம பழக்கி நம்மளுக்கு இதுக்கு ஏற்ற மாரி அவங்கள எடுத்து, நமக்காக வொர்க் பண்ண வைப்போம். ஒரு கட்டத்தில வந்து என்ன செய்யும்னா, நமக்கு ஏர்னிங்ஸ் தந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம மேனேஜ்மென்ட் ஸ்கில் மட்டும் தான் தேவை. இந்த இன் மைக்ரோ டாஸ்கிங் வொர்க்குகள் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு சரியான ஒரு பேசிக் அடித்தளமே வந்து இதுதான். இதில இருந்து நீங்க உங்கள உருவாக்கி நீங்க பெசிவ் இன்கமுக்காக போகணும். ஓகே. நீங்க பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம். ஆன்லைன்ல ரியலா மணி மேக்கிங் எப்படி நடக்குதுங்கிறது தெரியணும். இல்லன்னா நீங்க ஸ்கேம்ல மாட்டிருவீங்க. ஓகே. வேலை குறைய இருக்கணும், காசு கூட இருக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா சும்மா இருந்துட்டு மணி தருவோம். இந்த கான்செப்ட் இல்லாம ஒரு பேஜ டைப் பண்ணுங்க. $4000 $3000 தரேன்னு சொல்றது. அதே மாரி வித்ட்ரா பண்ண போகக்குள்ள நீங்க கன்வர்சேஷன் ஃபீஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் பே பண்ணுங்கன்னு இந்த கான்செப்ட்லாம் இல்ல. நீங்க ரூ. 1000க்கு வேலை செய்தாலும் அத வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அதுதான் நம்முடைய லிஸ்ட்ல பாருங்க. நீங்க ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங்ஸ செக் பண்ணிக்கொள்ளலாம்.
அதே மாரி ஸ்ரீலங்கா இல்லாம இந்தியா, துபாய், கட்டார், சவுதின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜஸ்ட் ஒரு மொபைல் ஒண்ண வச்சுட்டு நம்ம வொர்க் எல்லாமே மொபைல்ல தாராளமா பண்ணலாம். அந்த மொபைல வச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணக்கூடிய நான் நிறைய ப்ரூஃப்ஸ் எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. வெப்சைட் இருக்குது பாருங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கிறாங்க, செகண்டா இருக்கிறாங்க. இந்தியன் மெம்பர்ஸ்ல தாக்கம் நிறைய இருக்கும். இது சர்வே ஜஸ்ட் சர்வே ஒன்று கம்ப்ளீட் பண்றது. அதே மாரி இந்த வெப்சைட்ல ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் எடுத்து அவங்களுக்கு போனஸ் பே பண்ணுது. பாருங்க இந்த வெப்சைட்ல நான் ஒரு ப்ரூஃப் ஒண்ணு காட்டுறேன். முதலாவது ஒரு நபர் இந்த கண்ட்ரிஸ் இல்ல. பட் முதலாவது ஒரு ஆள் $265 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் அவருக்கு போனஸா 55 மொத்தம் $300 எல்கேஆர் ஸ்ரீலங்கன் ரூப்பீஸ் வந்து ரூ. 1,00,000 நெருங்குது ஒரு நாளைக்கு. அப்படி 3 பேரு 100 3 பேர்ல 3 பேரும் நியர் $200 ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த இப்படியே தான் இந்த வெப்சைட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ஆட்டோ பேமெண்ட். ஆட்டோ பேமெண்ட்னா எவ்ரி வீக் சில எங்க ஸ்டூடண்ட்ஸ் சொல்றாங்க, 3 நாளைக்கு ஒரு தரம் பேமெண்ட் வருதுன்னுட்டு சொல்லி. அந்த கான்செப்ட் உள்ள வெப்சைட்டுகள் தான் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். அதேமாரி ஸ்ரீலங்காவுல உள்ள ஆட்களும் நல்லா ஏர்ன் பண்றாங்க. ஜஸ்ட் மொபைல மட்டுமே வச்சுக்கிட்டு, இது 7த் நீங்க 1 வீக்லயே 1 மந்த்ல 1 வீக்குக்குள்ள 3 பேமெண்ட்னா, 1 மந்த்ல வந்து 7த் பேமெண்ட் எடுத்திருக்கேன். மொபைல்ல மட்டுமே வொர்க் பண்ணிட்டு. இப்படி நிறைய பேர் ப்ரூஃப்ஸ்கள் இருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க டெடிகேஷனா வொர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு தேவை உள்ள ஆட்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓவர் நைட்ல ரிச் ஆகணும். அதே மாதிரி இந்த சும்மா மேஜிக் மாரியெல்லாம் யோசிக்காம, இது கன்ஃபார்மா வொர்க் பண்ணக்கூடியது. அத செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே. இந்த குரூப்ல நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்றோம். அதையும் செக் பண்ணலாம். இந்த இந்த குரூப்ல இந்த சேனல் ஆக்சஸ வந்து அ நான் YouTubeல கொமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி YouTube வீடியோஸ்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாரி Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம அந்த சேனல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாரி WhatsApp கனெக்ட்டும் குடுத்துருக்கோம். கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி TikTok பயோலயும் அந்த கனெக்ட் லிங்க் குடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி இதிலயும் WhatsApp கனெக்ட் குடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அதே மாரி Googleல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எங்களுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகிரும். அதை செக் பண்ணுங்க. அதே மாரி இமேஜஸ் போனீங்கன்னா, நாங்க ஷேர் பண்ண வீடியோஸ் அதே மாரி ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வீடியோஸ் போனீங்கன்னா, ஓவரால் நாங்க ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் அதுவும் ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி இங்க எங்களோட கிளாஸ்ல வந்து காப்பி பேஸ்ட் டைப்பிங் ஜாப், சோசியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப்னு ஷோ ஆகும். அதே மாரி எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா வெப்சைட்லேருந்து. இப்போ கூடுதலா லோக்கல் கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கு. 1500க்கு மேல ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஏர்னிங் டிபெண்ட் இன் யுவர் வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாதிரி நீங்க எங்க இருந்தும் வொர்க் பண்ணலாம். டெடிகேஷனுக்கு ஏற்ற மாரி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குமா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வொர்க் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்ல. எம்ப்ளாயி ஜாப் லிஸ்ட்ட நீங்க வேர்ல்டு வைடா 1,00,000 பேர் ஜாயின் பண்ணாலும், இல்ல 10,00,000 பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப் அவைலபிளா இருக்கு. அப்ப யார அவங்க ஃபில்ட் அப் பண்ண போறாங்கன்னா, டெடிகேஷனான ஆட்கள மட்டும். அதேபோல ம ஆஃபர் போடுவோம். ஆஃபர் மந்த்லி அத செக் பண்ணலாம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். எதுக்குமே எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லையா? அதே மாரி யூ கேன் வொர்க் நீங்க பார்ட் டைமாவும் வொர்க் பண்ணலாம். ஃபுல் டைமாவும் வொர்க் பண்ணலாம். பார்ட் டைமுக்கு ஏற்ற மாரி பார்ட் டைம் எஃபோர்ட், ஃபுல் டைமுக்கு ஏற்ற மாரி ஃபுல் டைம் எஃபெக்ட். நீங்க எப்படின்னாலும் சரி, அதுக்கு ஒரு கால அமௌண்ட் எடுக்குங்கிறதை நீங்க புரிஞ்சு கொள்ளணுமா. அடுத்தது வந்து நீங்க எந்த ஒரு வொர்க் எடுத்தாலும், அது ஆன்லைன்லனாலும் சரி, ஆஃப்லைன்லனாலும் சரி, எஃபோர்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாம உங்கள ஏர்ன் பண்ண வைக்கிறாங்கன்னா, அது இல்லீகலா தான் இருக்கும். அ அடுத்தது வந்து ஃபுல் ஃப்ரீடம். உங்களோட வொர்க்ல வந்து ஃபுல் ஃப்ரீடமா நீங்க எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அது மாரி உங்களுக்குன்னு ஒரு பாஸ் இருக்க மாட்டாங்க. அது மாரி WhatsApp குரூப் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி WhatsApp கன்டெக்ட் இருக்குது. கன்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இஸ்ட் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்களும் ஷேர் பண்ணிருக்கோம். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ரைட். நம்ம கான்செப்ட்க்குள்ள போவோம். முதலாவது வெப்சைட் வந்து இமேஜ் ஜெனரேஷன். ஓகே. இமேஜ் ஜெனரேஷனுக்கு ட்ரீமினா. ஓகே. டிஆர்இஏ மீனா. ட்ரீமினா. இது வந்து கட்டட சைட். இதில வந்து வீடியோ ஜெனரேஷனும் இருக்கு. பட் அது அ இதில பீட்டா வெர்ஷன்ல அதே மாரி மோஷன் ஜெனரேட்டரும் இருக்கு. ஸோ இது ஏன் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப நீங்க CapCut யூஸ் பண்ணிட்டு எடிட் பண்றீங்க. எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒண்ணு தேவை. இதில ஒரு மியூசிக் ஜெனரேஷனும் இருக்குதா பாருங்க. மியூசிக் ஜெனரேஷனும் இருக்குது. வேற மிமிக் அதே மாரி லிப் சிங்க் அப்படின்னு ஒரு நிறைய ஆப்ஷன் கொண்டு வராங்க. அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா CapCutக்கு அப்படி ஒரு ரெவென்யூ ஒண்ணு ஜெனரேட் ஆகுது. அப்ப இதுவும் அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வரும். இப்ப வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா தான் இருக்குது. ஃபியூச்சர்ல அது பெய்டா மாறலாமா?
ஓகே. நீங்க அன்லிமிட்டடா கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்ப இங்க இமேஜ் ஜெனரேஷன் அவங்க நீங்க CapCut யூஸ் பண்ணும்போது, CapCutல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இமேஜ் ஒண்ணு தேவைப்படும். இந்த இடத்துல இப்படி ஒரு இமேஜ் இருந்தா யூஸ் ஆகும்னு சொல்லி, அத வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இங்க நிறைய இமேஜ் இருக்கு. இத ஜெனரேட் பண்றதுக்கு ஒண்ணுமில்ல. நீங்க இங்க வந்து இதுல இமேஜ் ஜெனரேட்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன குடுத்துட்டு, இங்க வந்து நீங்க நீங்க உங்களுக்கானது நீங்க ஜெனரேட் பண்ணி கொள்ளலாமா, ப்ராம்ப்ட்ட குடுத்து ப்ராம்ப்ட்டுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த 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 இதே மாரி உங்களுக்கு இமேஜ் வேணும்னா, நீங்க என்ன செய்யுங்கன்னா, இதில யூஸ் ப்ராம்ப்ட்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணினதும் இங்க உங்களுக்கு ப்ராம்ப்ட் வரும். இந்த ப்ராம்ப்ட்ட நீங்க காப்பி பண்ணலாம். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க இத ரீஜெனரேட் உங்களுக்கு ஏற்ற மாரி இது ரெஃபரன்ஸா எடுத்து நீங்க ஒரு இது ஒண்ணும் உங்களுக்கு வெளியில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு எடுத்து நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு சொல்லிக் குடுத்தாலும் சரி, அப்படி இல்லன்னா இத காப்பி பண்ணிட்டு இது வேற லேங்குவேஜ்ல இருக்குது. ஏன்னா, நீங்க காப்பி பண்ணிட்டு இது வேற இதா மாத்தி எடுக்கலாமா? ஓகே, ஓகே. எனக்கு இது போல தேவன்டா. இத கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு, இதுல வந்து இமேஜ் ஜெனரேட்டர்ன்னு இருக்குது. இதுல போயிட்டு, இதுல அத பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க சேஞ்ச் பண்றது எதுவும் இருந்தா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. இது அ ப்ரோக்கோலி தானே. நான் வந்து இத கரண்ட்ன்னு குடுக்குறேன். ஓகே, ரைட். ஓகே தானே? ரைட். இமேஜ் அதே மாரி குவாலிட்டி உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ குவாலிட்டிய நீங்க இது செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி ரேஷியோ எப்படி வேணும்னு நான் 1/1 குடுக்குறேன். குடுத்துட்டு ஜெனரேட் குடுக்குறேன்னா, ஒரு 4 இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகுமா? அந்த 4ல எது பெஸ்ட்டோ அத நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த இமேஜஸ வச்சு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஜெனரேட் ஆகட்டும் நம்ம சொல்லுவோம். அ முதலாவது வந்து இத வந்து நீங்க ஸ்டாக் இமேஜஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க செல் பண்ணலாம். அதாவது ஃப்ரீ பிக் அதே மாதிரி நீங்க அடோப் ஸ்டாக், ஐஸ்டாக், சட்டர்ஸ்டாக் இதுல எல்லாம் வந்து நீங்க அந்த இமேஜ ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள, அது வந்து டவுன்லோட் நடக்கும். உங்களுக்கு வந்து மணி வரும். அதே மாரி வந்து நீங்க ஆர்ட் அல்லது NFT நான் ஃபண்டபிள் டோக்கன் ஒரு சொல்றீங்க. அதுகள்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, பிரிண்ட் ஆன் டிமாண்ட்கள்ல நீங்க அதில யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சாக்கள் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது வந்து அதோட ப்ராம்ப்ட்களை நீங்க செல் பண்ணலாமா? அதையும் நம்ம பார்ப்போம். அதே மாரி நீங்க உங்களுக்கான ஒரு வெப்சைட் ஒண்ண கிரியேட் பண்ணிட்டு, அந்த வெப்சைட்ல வந்து இத லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணா அவங்க வந்து அத நீங்க மானிடைஸ் பண்ணீங்கன்னா அவங்கள, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு மணி ஜெனரேட் ஆகும். ஓகே. இங்க பாருங்க. ஓகே. இதில ப்ரோக்கோலின்னு ஏதோ இன்னொரு இடத்துல வந்திருக்கு. அதான் இதில இந்த ப்ரோக்கோலி ஆப்ஷன் வருது. பட் வந்து ஜெனரேஷன் இப்படி வருது. இத நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணலாம். இத அப்ஸ்கேல் பண்ணலாமா? HDக்கு அப்ஸ்கேல் பண்ணீங்கன்னா, இன்னும் கிளியரான ஃபோட்டோஸ் வரும். அத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டும் கொள்ளலாமா? இந்த இருக்கு டவுன்லோட் ஆப்ஷன். அதில நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஓகே. இந்த இருக்கு. இன்றைக்கு டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ இப்படி வந்து நீங்க உங்கள வெப்சைட்லயோ அல்லது நீங்க இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சைட்லயோ அல்லது வந்து உங்கள ஏஎஸ்எல் வெப்சைட்லயோ நீங்க அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கட்டத்தில வந்து அப்லோட் கூடி டவுன்லோட் நடக்க நடக்க பெசிவ் இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ட்ரேமினாவா? ஓகே. 2வது வந்து Q1 சாட். ஓகே. இது வந்து நான் இந்த ப்ரமோஷன் எல்லாத்துக்குமே நான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்காக இத யூஸ் பண்ணிட்டு வாரேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். அதேபோல இதில வந்து ஃப்ரீ ஆப்ஷன் தான். அலிபாபாட ஒரு சாட்பாட் தான் இது. ஸோ இதில என்னன்னு ஒரு சொன்னா, இதிலேயும் டீப் திங்க் ஆப்ஷன் ஒண்ணு இருக்குது. அதே மாரி நீங்க ஒரு டாக்குமெண்ட்ட அனலைஸ் பண்ணணும், அல்லது ஒரு இமேஜ அப்ஸ்கேல் பண்ணணும், வீடியோல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னாலும் அதுவும் நீங்க செய்து கொள்ளலாம். பட் நம்ம இங்க பார்க்க போறது வந்து வீடியோ ஜெனரேஷனா, வீடியோ ஜெனரேஷன் ஒண்ணு நீங்க இங்க இது பண்ணலாம். இதில வந்து நீங்க இந்த வீடியோ ஜெனரேஷன கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன ரேஷியோல வேணும்னு நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. இது இந்த 9, 16 இது வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்குரிய இது. இதில வந்து இவங்க ஆல்ரெடி ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட்ட வச்சு உங்கள இது பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணுங்க. ஜெனரேட் பண்ணிட்டு, அந்த ப்ராம்ப்ட்ட இங்க குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா, இப்ப பாருங்க எ கெஸ்ட் வைன் ப்ளூ அண்ட் த லீவ்ஸ் ஃப்ளட்டட் இன் த ஏர் ஃப்ரம் கிரெண்டி லேண்டிங் ஆன் த கிரவுண்ட். ஓகே. அ அ கேர்ள் பேபி பிளேயிங் ஹண்ட்.
வித் அ பெட் கெட். ஓகே ரைட். இப்ப இத போட்டுட்டு நம்ம சென்ட் குடுத்தோம்னு சொன்னா ரீஜெனரேட் ஆயிருமா? காப்பி பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் குடுங்க. ஓகே. இந்த வீடியோ ஜெனரேஷனுக்கு சரியான கியூவா இருக்கும். இந்த ஃப்ரீ தானே அதனால கொஞ்சம் டைம் குடுங்க. ரைட். அது ஜெனரேட் ஆகட்டுமா? இப்ப இந்த வீடியோஸ எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா, லைக் இத மாதிரி தான் எப்படி நீங்க ஏஐ ஜெனரேட் வீடியோவ YouTubeல அப்லோட் பண்ணலாம். YouTubeல கன்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு வரப்போக்குள்ள உங்களுக்கு வந்து YouTube பார்ட்னர்ஷிப் ப்ரோகிராம் ஓகே ஆகும். 2வது வந்து நீங்க Instagram, TikTok ஸோ இதுவும் மனி மேக்கிங் ஸ்கீம் தான். ஸ்ரீலங்காக்கு இல்லன்னு சொன்னாலும், நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னு சொன்னா, இதுலயும் நீங்க கன்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு வரக்குள்ள, அதுலயும் உங்களுக்கு ஒரு மனி மேக்கிங் ஜெனரேஷன் ஒண்ணு நடக்கும். ஓகே. அதே மாரி இந்த வீடியோ மோனிடைசேஷன் டூல் எதெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. அதேபோல நீங்க உங்களுக்கான ஒரு வெப்சைட் ஒண்ணு வச்சுட்டு, அந்த வெப்சைட்ல நீங்க இமேஜ் அப்லோட் பண்ற மாரி இந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணிட்டு, அவங்கள மோனிடைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஜெனரேட் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில பேர பார்த்துக்கணும். குயின் சட்டா. நெக்ஸ்ட் வந்து விஜிக். இது என்னன்னு ஒண்ணு சொன்னா, வெப்சைட் ஜெனரேட் பண்ற இது. இது நம்ம நிறைய வெப்சைட் ஜெனரேட் பண்ற ஏஐ டூல்ஸ் இருந்தாலும், நம்ம ஏன் விஜிக் எடுக்கிறோம்னா, இது வந்து நீங்க உங்களோட ஐடியாவ நீங்க சட் பண்றதன் மூலமாவே, இப்ப நீங்க வெப்சைட் ஒண்ணு ஜெனரேட் பண்றீங்கன்னா, வெப்சைட்ட ஜெனரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு, அ ஐ வான்ட் ஓகே. இப்ப இதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு வரணும்னா, நீங்க சட் பண்றதன் மூலமாவே அத மாத்திக் கொள்ளலாம். இப்ப நம்ம முதலாவது வெப்சைட் வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுவோம்? நீங்க உங்களுக்கு ஓனான ஒரு வெப்சைட்ட நீங்க இது பண்ணுவீங்க. ஓகே. இப்ப பாருங்க. இப்ப இப்ப என்ன நடக்குதுங்கிறத பாருங்களா? ஓகே குட். ஆன்லைன் கோர்ஸ் வெப்சைட் இஸ் பிரெஃபர் டூ ஷோ எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து நீங்க இந்த இத நீங்க சஜெஸ்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு சொல்லி கேட்குது. நான் வந்து லேர்ன் ப்ரோங்கிறத குடுக்குறேன். ஓகே ரைட். லாகின் பண்ண சொல்லுது. லாகின் பண்ணிக்கொள்வோம். ஓகே. லேர்ன் ப்ரோ. இப்ப இது யாருக்காக கிரியேட் பண்ண சொல்லி கேட்குது வந்துட்டு மை கம்பெனி. ஓகே. சும்மா வந்து ஒரு சட் பண்ணிட்டு நீங்க இத கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து வாட் கைண்ட் ஆஃப் வொர்க் டூ யூ டூ? அ இது வந்து எடுகேஷன். ஓகே. வாட் பேஸ்ட் இது வந்து அ நம்ம வந்து இண்டிவிஜுவல் கன்ட்ரிபியூட்டர், டைரக்டர். ஹவ் யூ கிரியேட் எனி வெப்சைட் பிஃபோர்? நோ. ரைட். கிரியேட் யூனிக் வெப்சைட். ரைட். இப்போ வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட் வுட் லைக் டூ பில்ட்? ஓகே. ஸ்டுடியோ ஆஃபிஷியல் வெப்சைட் இது இது இந்த இந்த டைப் ஆஃப் வெப்சைட்டா உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா? நீங்க அதுக்கு பிறகு பெய்டுக்கு மாறலாம். நான் அந்த பெய்டு ஆப்ஷன் என்னங்கிறத நான் பிறகு சொல்லுவேன். ப்ராடக்ட் டிஸ்ப்ளே அது மாரி ஈவன் லேண்டிங் பேஜ் டீட்டெயில், டைம் அண்ட் லொகேஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குடுக்குறேன். இது வந்து ஜெனரேட் பண்ணுது. இட் வாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்டுடியோ ரைட். விஷன் ஸ்டுடியோ. ஓகே. இங்கிலீஷ். ஓகே தானே? ரைட். இப்படி நீங்க இதிலே சட் பண்றதன் மூலமாவே நீங்க என்ன செய்வீங்க? இத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சரி. உங்களுக்கான வெப்சைட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே. ஓகே ரைட். இப்ப இதில ஹோம்ல என்னென்ன பேஜ் வரணும் அப்படிங்கிறத இதில சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேலதிகமா ஏதாவது வேணும்னு ஒண்ணு சொன்னா, நீங்க அட் நியூ குடுத்து அட் பண்ணிக் கொள்ளலாம். இல்ல எனக்கு இவ்வளவும் போதும். இல்ல அத ஆல்ரெடி இருக்கிறத நீங்க எடிட் பண்றனாலும் தாராளமா ஒரு இடத்துல எடிட் பண்ணிக் கொள்ளலாமா? ஓகே. அப்ப நீங்க அ உங்களுக்கு ஓனா வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். 2வது கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஃப்ரீலான்சர் அல்லது நீங்க ட்ரூலான்சர் அல்லது அப்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, வெப்சைட் கிரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா வேணும்னோ, அங்க இவங்களோட நீங்க சாட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட்.
அப்ப இங்க வந்து பாருங்க, ஒ நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று ஜெனரேட் பண்றதுக்கே பாருங்களேன். ஓகே, ரைட். ஒரு வெப்சைட் ஒண்ணு நீங்க கிரியேட் பண்றதுக்கே $114 ஒரு வெப்சைட்டுக்கு. ஓகே. ஐ நீட் எ வெப்சைட் டிசைனர் $20 இ-காமர்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு. பட் இங்க வந்து பாருங்க, இதுல வந்து நான் பிரைசிங் பிளேன்ல போய் பார்க்குறேன். இது ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டார்டர்ஸ் இவங்க வந்து நீங்க எத்தன 10 பேஜஸ் உள்ள வெப்சைட் இது பண்ணலாம். ஒரு வெப்சைட் தான். பட் இது வந்து $40 மாசம். அ அன்லிமிட்டட் வெப்சைட் வந்து நீங்க என்ன செய்யலாம், இதில கிரியேட் பண்ணலாம். பப்ளிஷ் அன்லிமிட்டட் வெப்சைட். அப்ப இங்க பாருங்க, அதே மாரி வெப்சைட் கிரியேட் பண்ணக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. டொமைன் அதே மாரி ஹோஸ்டிங்க்கெல்லாம் நீங்க உங்களே அஃபிலியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அத நம்ம டீப்பான விஷயம் இது பண்ண தேவையில்ல. பட் இங்க பாருங்க, ஒரு வெப்சைட்லயே அந்த அமௌண்ட்ட நீங்க எடுக்கலாம். $140 $20 $30 $189 ஏன்னா வெப்சைட் ஜெனரேஷனுக்கு வந்து அமௌண்ட் எங்கேயுமே வந்து கூடுதலா தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அந்த வகையில நீங்க இங்க என்ன செய்யலாம், ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். இந்த உங்களோட வெப்சைட் ரெடி. இங்க பாருங்க. இப்படி கஸ்டமைஸ் எல்லாமே நம்ம இந்த ஒரு ஹியூமன குடுத்து சப்போர்ட் இது இல்லாத மாரி இது செய்துட்டு இருக்குது. ஓகே, ரைட். அதே மாரி இங்க நீங்க எடிட் பண்ணணும்னா, சாட் டூ எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில நீங்க சாட் பண்ணுங்க. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு சேஞ்ச் தி கலர் டூ பிளாக். ஓகே. ஸோ இதத்தான் நான் சொன்னேன். நம்ம என்னன்னு சொன்னா, நாங்க இது பண்ண தேவையில்ல. இத ஒரு சரியான ஒரு அ கோடிங் ஸ்கில் அப்படி பர்ட்டிகுலர் ஸ்கில் இல்லாம, இத நம்ம என்ன செய்யலாம்னு ஒரு சொன்னா, அம் சட் பண்றதன் மூலமாவே சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். ஓகே. எஸ். அப்படி இல்லன்னா நீங்க மேனுவலாவும் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்க உங்கள சும்மா மவுஸ் கேர்சர கொண்டு போனீங்கனாலே, இங்க வந்து அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ரைட். ஓகே தானே? ரைட். ஸோ என்னென்ன வேல மணி மேக் பண்ணலாம்? 1 உங்களோட உங்களுக்கான வெப்சைட்ட வந்து நீங்க அட்ஸ் டிஸ்ப்ளே அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது ப்ராடக்ட் சர்வீஸ் சேல் பண்ணலாம். அல்லது ஒரு ஸ்பேஸ நீங்க ஃப்ரீலான்சருக்கு சேல் பண்ணலாம். அதே மாரி நீங்க ஆஃபர் பண்ணலாம். பேவோல் அப்படின்னு ஒரு சொல்லி நீங்க சில இதுகளுக்கு அ பேவோல்ங்கிறது இல்லாம வந்து என்னன்னு ஒரு சொன்னா, சர்வே கம்ப்ளீட் பண்ற சைட். ஸோ அவங்களுக்கு நீங்க அக்சஸ குடுத்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அதே மாரி டொனேஷன் எடுக்கிறது, ஃபிலிப் சைட்ஸ் அதே மாரி ஸ்பான்சர் கன்டென்ட் அப்படியான கான்செப்ட்களும் இருக்கு. அதே மாரி ஃப்ரீலான்ஸ் சர்வீஸும் செய்யலாம். அதே மாரி நீங்க ஆன்லைன் டியூட்டர், புக் செல் பண்ணலாம். பாட்காஸ்ட் வெப்சைட் செய்யலாம். ஃபோட்டோஸ் நான் சொன்ன மாரி ஃபோட்டோஸ் செல் பண்ணலாம். அப்படி நீங்க வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணி கொள்ளலாமா. ஸோ இதுதான் கான்செப்ட். இத ட்ரை பண்ணி பாருங்க தேவையான ஆட்கள். ஓகே, ரைட். அடுத்தது வந்து ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர். ஸோ இது வந்து FEDOF. ஓகே. FEEDOUGH. ஓகே. இதில வந்துட்டு நீங்க ஏஐ ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணலாம். ChatGPT ப்ராம்ப்ட், மிட்ஜர்னி ப்ராம்ப்ட் அதே மாரி ஸ்டேபிள் டிஃப்யூசன் ப்ராம்ப்ட் அதே மாரி கிளவுட் ப்ராம்ப்ட் இப்படின்னு ஒரு சொல்லி ப்ராம்ப்ட் இது பண்ணலாம். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா நிறைய எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த ப்ராம்ப்ட்லாம் வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க ரீஜெனரேட் பண்ணலாம். அதே மாரி இந்த சைட் இது ஃப்ரீ தான். இந்த சைட்ல பாருங்க ஐடியா எப்படி நீங்க ஜெனரேட் பண்ற ஐடியாஸ் இங்க இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணலாம். இப்ப இந்த ப்ராம்ப்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது ப்ராம்ப்ட். இத வந்து நீங்க ரீரைட் பண்ணிட்டு, இங்க வந்து ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இது ஒவ்வொன்னுக்கும் ஏற்ற மாதிரி இங்க ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அத குடுத்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஜெனரேட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, இப்ப பாருங்க ஐ வான்ட் கிரியேட் எனி வொர்க்கர்ஸ் வித் என்ன கேர்ள் ஃபேஸ். ஓகே. ஜெனரேட் குடுத்துட்டீங்கன்னா, இது டீட்டெயில் ப்ராம்ப்ட்டா உங்களுக்கு வந்து இங்க ஜெனரேட் ஆயிட்டு வரும். அப்ப இங்க பாருங்க.
நீங்க ஏஜ் அண்ட் கேரக்டர் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு, இத காப்பி பண்ணிட்டு ஜெனரேட் பண்ற பிளேஸுக்கு குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா சரி. ஓகே. இதுதான் டீட்டெயில் ப்ராம்ப்ட். இது நம்ம இன்னத்துக்கான ப்ராம்ப்ட்டா இது கேட்டோம். இது வந்து ChatGPT. அதே மாரி மிட்ஜர்னி அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கும். இப்படி இது டீட்டெயில் ப்ராம்ப்ட். ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது இவங்க ஃபோக்கஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது என்ன அ அ எப்படி வரணுங்கிற விஷயத்த 2வது, அடுத்து லாஸ்ட்ல வந்து இதா இது பண்ணணும். ஓகே. அந்த ஆடியன்ஸ் அதெல்லாம் மெயினா இது பண்ணணும். ஸோ இத யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? எப்படி இது பண்ணலாம்னா, நீங்க என்னன்னா Etsy அதாவது Amazon இதெல்லாம் இருக்குது. நான் Etsyய தான் இங்க சொல்றேன். இங்க Etsyல பாருங்க 599 ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் பாருங்க $10. இங்க வந்து DeepSeek ப்ராம்ப்ட். அதே மாதிரி இதுல என்ன வைரல் ரீல்ஸ் அதாவது டெய்லி ஜர்னல் ப்ராம்ப்ட்ஸ். இன்றைக்கு 115 செல் $3. அதே மாரி அ டிஜிட்டல் ப்ராம்ப்ட்ஸ் இங்கேயும் ப்ராம்ப்ட். $1க்கு ப்ராம்ப்ட். ஸோ நீங்க அப்படி இங்க வந்து ப்ராம்ப்ட்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, ப்ராம்ப்ட் பேஸ்ன்னு ஒரு வெப்சைட் ஒண்ணு இருக்கு. இதுல லிங்க்ல நான் குடுக்குறேன் பண்ணிய பாருங்க. இதுல மிட்ஜர்னியோட ப்ராம்ப்ட் இங்க செல் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க. ஐடியோகிராம்ல, மிட்ஜர்னிட பாருங்க. மிட்ஜர்னியோட ப்ராம்ப்ட் $9.9 எத்தன 119 ரிவ்யூஸ் போயிருக்குது. 119 ரிவ்யூஸ்னா எப்போதுமே சேல் வந்து ரிவ்யூஸ விட கூடுதலா தான் இருக்கும். பாருங்களேன், எப்படின்னு ஒரு சொல்லி பாருங்க இங்க. ஓகே. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே. இது நீங்க இங்க வந்து செல் குடுத்து இத செல் பண்ணி கொள்ளலாமா, இங்கேருந்து நீங்க எவ்வளவு வேணாலும் ஜெனரேட் பண்ணிட்டு ஃப்ரீ தான். நீங்க இங்க செல் பண்ணலாம். பேஸ்லயோ அல்லது நீங்க எட்ஜ்லயோ. எட்ஜ் எல்லாருக்கும் வொர்க் ஆகுது. அதனால அத நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிராவிட்டி ரைட். இது வந்து ஆர்டிக்கிள் ரைட்டிங்க்கு இதில ஆர்டிக்கிள் ரைட்டிங் மட்டும் இல்ல. நீங்க வந்து இதில நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் நீங்க இது பண்ணலாம். ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர்ஸ் அதே மாரி இதில ஏஐ டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில ப்ளாக் ஒர்க் ஃப்ளோவ நீங்க செட்டப் பண்ணிக்கொள்ளலாம். நான் இத வியூ மூவ் குடுக்குறேன் பாருங்க. சோசியல் மீடியா டூல்ஸ், இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் அதே மாதிரி இ-காமர்ஸ் டூல்ஸ், அட்வர்டைசிங் டூல்ஸ், கோட் டூல்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி வெப்சைட் கன்டென்ட், இமெயில் டூல்ஸ், காப்பிரைட் டூல்ஸ், அ ஐடியா ஜெனரேஷன், பெர்சனல் டூல்ஸ், ஹெச்ஆர் டூல்ஸ் அப்படின்னு நிறைய டூல்ஸ் இந்தியா ஓனரால இது ரன் பண்ணப்படுது. அதே மாரி இமேஜஸ் நீங்க இங்க வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, லோகோ பில்டர், ஆர்ட் ட்ராவிங், கிராஃபிக் டிசைனர், ப்ராடக்ட் டிசைனர், ஃபோட்டோகிராஃபி, 3டி, ப்ளாக் கவர், வெப்சைட் பில்டிங் இதுக்குரிய எல்லா டைப் ஆஃப் கான்செப்ட்டும் உங்களுக்கு வந்து இங்க ஜெனரேட் குடுத்துட்டு, நீங்க உங்களோட கான்செப்ட்ட குடுத்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் குடுத்தீங்கன்னா, இதுவே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தந்துரும். ஓகே. ஸோ இதில நம்ம மெயினா வந்தது இப்படி டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ப்ளாக் ரைட் இதுலயும் இந்த வெப்சைட் பில்டர் வந்துட்டு இப்போ புதுசா ப்ளாக் ரைட் தான் நம்ம பண்ண போறோம். இதில வந்து கிரியேட் ப்ளாக் குடுத்தீங்கன்னா, உங்களோட ப்ளாக் டைட்டில், அவுட்லைன் எல்லாமே இது பண்ணி தரும். ப்ளாக் ரைட் தான் ஃப்ரீ ஆப்ஷன் கூடும். பட் நீங்க இது என்னன்னா, ஹியூமன் லைக்குக்கு வீதம் கூடயா, ஹியூமனைசர் வீதம் இதில கூட. ஓகே. ரைட். ஸோ இதில வந்து நீங்க ஆர்டிக்கிள் ரைட் பண்ணீங்கன்னா, ஆர்டிக்கிள் ரைட்டிங்க்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராக் இருக்குன்னு. $280 இதுக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் காப்பிரைட் $18 பெர் ஹவர், ப்ளாக் ரைட்டர் $62 அதேபோல கன்டென்ட் ரைட்டர் அமேசான் வெப்சைட் இதுகளுக்கு $20 பெர் ஹவர். அதே மாரி சிவி கவர் ரைட்டர் $114 இதுக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ ரைட்டர். இதில ப்ராடக்ட் ரிவ்யூவும் இருக்குதா? நீங்க ப்ராடக்ட் ரிவ்யூவும் இதில எழுதிக்கொள்ளலாம். ப்ராடக்ட் லிங்க குடுத்தீங்கன்னா, அது ரிவ்யூ பண்ணி தரும். ஓகே. ப்ராடக்ட் ரிவ்யூ ரைட்டர், கன்டென்ட் கிரியேஷன் அதேபோல கன்டென்ட் ரைட்டர் $10 பெர் ஹவர் இப்படின்னு ஒரு சொல்லி இது நிறையவே இருக்குது. அதே மாரி நான் ஆர்டிக்கிள் ரைட்டிங்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த டூல்ஸ் நான் சொன்ன இந்த டூல்ஸ் அதே மாரி இந்த கான்செப்ட்ட வந்து தேவையானாக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், நீங்க டெலிகிராம் சேனல்ல கான்டாக்ட் லிங்க் குடுத்திருப்போம். அதே மாரி சோசியல் மீடியாவையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதிலேயும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுவோம். தேவையானார்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. தேங்க் யூ.